ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிங்கை பத்தி பேசி முடிச்சிட்டு இருந்தோம். தகுதி மிக்க ஒரு பயிற்சியாளர் யோக சக்தியை செலுத்துவதன் மூலம் பயிற்சி செய்பவருடைய கீழ்நிலை மனப்போக்குகளை பலவீனப்படுத்தி இதயத்தின் அடித்தளத்தில் ஒளியின் விதையை விதைக்கிறார். இதான் நம்ம கடைசியா படிச்சிட்டு இருந்தது. நேற்று கூட மாஸ்டர்ட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. நேற்று புல்லட்டின்ல, அபியாசி புல்லட்டின்ல பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை விரும்புற ஒவ்வொரு அபியாசியும் பண்டாராவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1, ஒரு நாளைக்கு அல்லது 2 அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் இண்டிவிஜுவல் சிட்டிங் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அதுல மாஸ்டர் கேட்டுட்டு இருக்காரு. நம்மளும் அதுதான் நம்ம வெள்ளிக்கிழமை சொன்னோம். எதுவா இருந்தாலும் நேருக்கு நேராக சென்று வாங்க பாருங்க, அதனுடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். இங்க மட்டும் இல்ல, பண்டாராவுக்கு அங்கேயும் கூட நீங்க சிட்டிங்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 இண்டிவிஜுவல் சிட்டிங் அங்க இருக்கிற ப்ரிசெப்டர்ஸ்ட வாங்குங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த தனி தியானத்தினுடைய அற்புதம் என்ன, அது எந்த விதத்துல நம்முடைய மாற்றத்துக்கு உதவுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மாஸ்டர்கிட்ட இருந்து ஒரு தகவலாகவும் அபியாசிகளுக்கு வந்திருக்கிறது. அதனால முடிந்த வரைக்கும் பாபுஜியினுடைய லாலாஜியினுடைய பிறந்தநாள் விழாவுக்கு செல்பவர்கள் எல்லாருமே குறைந்தது ஒரு சிட்டிங் அல்லது முடிந்தால் 2 சிட்டிங் நேருக்கு நேர், நம்ம 1 to 1ன்னு சொன்னோம். அது இந்த மாதிரி பண்டாரா நேரங்கள்ல சாத்தியமா அப்படிங்கிற பொழுது ஒரு 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 மையத்துல ஒரு ப்ரிசெப்டர் இருப்பாரு, 20-25 அபியாசி இருப்பாங்க. 25 பேரும் காலையில போய் 1 to 1 நின்னா நடக்குமான்னு தெரியல. 1 to 1 இல்லாட்டியும் ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேராக அமர்ந்து வாங்கக்கூடிய அந்த தனி தியானங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தனியா 1 to 1 வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணுவோம். மாஸ்டர் விரும்புறாரு, அந்த மாதிரியான ஒரு மாற்றம் நமக்குள்ளார உருவாகிறதுக்கு இந்த தனி தியானங்கள் உதவட்டும். இன்னைக்கு நம்ம அடுத்த பாட்டுக்கு போறோம். பிரணாகுதி என்ற இந்த யோக வழிமுறையை ஒத்திருக்கும் மெஸ்மரிசம் மற்றும் ஹிப்னாடிசம் ஆகிய முறைகளால் விளையக்கூடிய பலன்கள் பிரணாகுதி வழிமுறைக்கு எதிரானதாகும். பிரணாகுதி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, மெஸ்மரிசமும் ஹிப்னாடிசமும் இது போலவே தோன்றும், ஆனால் விளைவுகள் வேறு வேறாக இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க உட்கார வச்சு எங்களை ஹிப்னடைஸ் பண்றீங்க, மெஸ்மரைஸ் பண்றீங்க, அப்படித்தானே அர்த்தம் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஒருத்தரை மெஸ்மரைஸ் பண்ணா அல்லது ஹிப்னடைஸ் பண்ணா அவர் கொஞ்ச நேரம் அவருடைய மனப்போக்குகளை விட்டுட்டு வேற ஒன்றாக இருப்பார். ஆனா வெளியில வந்த பிறகு மீண்டும் அவர் பழைய நிலைமைக்கு மாறிடுவார். ஒண்ணு, வெளியில வந்த பிறகு உற்சாகமாகவும் புத்துணர்வாகவும் உணர்வதற்கு பதிலாக டயர்டாக உணர்வார். அவருடைய இதயம் லேசாக இருப்பதற்கு பதிலாக கனமானதாக இருப்பதாக உணர்வார். இதெல்லாம் மெஸ்மரைஸ் பண்றப்ப வரக்கூடிய விளைவுகள். ஆனால் இவ்வித தாழ்நில கலைகளில் அதை செய்பவர் பொருள் சார்ந்த சக்தியை அடிப்படையாக கொண்டு தனது மனோபலத்தை பயன்படுத்துகிறார். இதனால் மயக்க நிலைக்கு உட்படுபவரின் மனோசக்தி பலவீனம் அடைகிறது. உண்மையிலே சொல்ல போனா, நீங்க தொடர்ந்து ஹிப்னடைஸ் பண்ணப்பட்டால், மெஸ்மரைஸ் பண்ணப்பட்டால் உங்களுடைய மனோசக்தியானது பலவீனம் அடைகிறது. அவர் மயக்கத்தில் இருந்து விழித்தெழும் போது மந்த நிலையிலும் பாரமான இதயத்துடனும் இருக்கிறார். வசீகரிப்பவரின் சக்தியையும் வசீகரிக்கப்படுபவரின் இணக்கத்தையும் பொறுத்து குறிப்பிட்ட சில நோய்கள் குணப்படுத்தப்படலாம். மனதின் குறிப்பிட்ட இயல்பு ஓரளவிற்கு கட்டுப்படுத்தப்படலாம். ஆனால் இந்த விளைவுகள் அதிக காலம் நீடிப்பதில்லை. ஜடப்பொருட்களின் மீதோ அல்லது கற்பனை உருவங்களின் மீதோ மனதை குவித்து செய்யப்படும் சில தீவிரமான பௌதிக பயிற்சிகள் மூலமாக மனோவசிய சக்தி பெறப்படுகிறது. இந்த பயிற்சிகள் பல நேரங்களில் மூளை கோளாறுகளுக்கு ஒருவரை கொண்டு சென்று விடுகின்றன. சில நேரங்களில்
சரீர ரீதியான கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட காலத்துக்கு பின் வெற்றிகரமான பயிற்சியானது அதிகபட்சம் வரையறைக்கு உட்பட்ட பொருள் சார்ந்த சக்தியை அடையவும் அது நிலைத்திருக்கும் வரை சில ஆசைகளை பூர்த்தி செய்யவும் மட்டுமே உதவும். இந்த இடத்துல கிளியரா ஹிப்னடைஸ் பண்ணா என்ன ஆகுங்கிறதையும், அது மூலமா போறவங்களுக்கு அந்த மாதிரி பயிற்சியை மேற்கொள்றவங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் பாபுஜி சொல்லிட்டார். ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். நமக்கு தெரியும் நம்மளை மாஸ்டர் மெஸ்மரைஸ் பண்ணல, ஹிப்னடைஸ் பண்ணல அப்படிங்கிறது. ஆனா இப்ப நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் பத்தி பேசும்பொழுது பல இடங்கள்ல புத்திசாலியாக இருக்கிறவங்க கேட்கிற கேள்விகள்ல ஒன்றாக இது இருக்கும். இப்ப இந்த விளக்கம் நமக்கு தெரிந்தால்தான் நம்மளால சொல்ல முடியும், இதுதான் உண்மை. அது மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணால், ஹிப்னடைஸ் பண்ணால் ஒரு சில நோய்களை குணப்படுத்த முடியும். ஆனால் அந்த மாதிரி குணப்படுத்தப்படுகின்ற நோய்களால ஒரு 10% ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. பட் இந்த ஹிப்னடைஸ் பண்றது, மெஸ்மரைஸ் பண்றத பயிற்சி செய்யறவங்க சரியான முறையான பயிற்சியை தொடர்ந்து செய்யல அப்படின்னா அவங்க மூளை கோளாறுக்கோ அல்லது உடல் ரீதியான கோளாறுகளுக்கோ உட்படலாம். அது போலவே ஒருத்தரை நம்ம தொடர்ந்து ஹிப்னடைஸ் பண்ணி 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 அவருடைய நோயை குணப்படுத்துறேன்னு சொல்லி அவரை தொடர்ந்து அந்த மாதிரி நிலையில வைக்கிற ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவருடைய மனோபலம் முழுமையாக குறைந்துவிடும். இதெல்லாம் செய்ய வேண்டாம், இந்த இந்த விஷயத்தை நோக்கி நம்ம போறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதனை படிப்பவர்கள் பிரணாகுதி என்ற தெய்வீக சக்தி பரிசுத்தமானதொரு மனதின் வழியே செயல்படுகிறது என்ற தெளிவான முடிவிற்கு இந்த நேரம் வந்திருக்க கூடும். இந்த ஒரு வரி ரிசப்டர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான வரி, அபியாசிகளுக்கும் ரொம்ப அவசியமான வரி. பிரணாகுதி என்பது தெய்வீக சக்தி, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனுடைய செயல்திறன் அதிகம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது எந்த ஊடகத்தின் வழியாக செயல்படும்? பரிசுத்தமானதொரு மனதின் வழியாக. இந்த வார்த்தை தான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. ஒரு பிரணாகுதியானது என்கிட்ட இருந்து தங்கு தடை இல்லாம எதிரில் இருக்கிற அபியாசிக்குள்ளார பாய்ந்து அங்க மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் விரும்பினால் ஒரு ரிசப்டராக நான் என்னுடைய மனதை பரிபூர்ண தூய்மை நிலைக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணும். அதனாலதான் மாசு சொல்றாரு, சிட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு ப்ரிசெப்டர் அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அவரை கிளீன் பண்ணிக்கிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிசெப்டர் தன்னை தூய்மை செய்து கொண்டு உட்கார்றது அவசியங்கிறார். எந்த அளவுக்கு ஒரு ப்ரிசெப்டர் தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய பிரணாகுதியானது நல்ல ஒரு செயல்திறன் மிக்கதாக இருக்குது. அதேதான் அபியாசிக்கும். எந்த அளவுக்கு ஒரு அபியாசி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய இதயம் ஒரு உயர்நிலையிலான பிரணாகுதியை உள்ளே ஈர்த்து கொள்கின்றது. அந்த பிரணாகுதி என்பது பரிசுத்தமான மனதின் வழியாக செயல்படுகின்ற ஒரு தெய்வீக சக்தி. இந்த வார்த்தையை நம்ம மறக்கக்கூடாது. வித்தவுட் அந்த பியூரிட்டி என்ன ஆற்றல் மிக்கதாக இருந்தாலும் அது பாய்வதனால் ஏற்படும் விளைவுகள் சரியாக இருக்க போவது இல்லை. ஒண்ணு 2 விதமா சொல்லலாம். ஒரு வாய்க்கால்ல புல்லு பூண்டுலாம் முளைச்சிருக்கு அப்படின்னா அது வழியா தண்ணி ஓடுறப்ப அது சீரான வேகமான ஓட்டத்துக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்க்கால் செதுக்கி தூய்மை பண்ணப்பட்டாதான் அப்போ. இன்னொன்னு சிம்பிளா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பாத்திரத்துல வாங்குற பால், இந்த பிரணாகுனியானது செயல்திறன் மிக்க பாலாக இருக்கலாம், நல்ல ஒரு உடம்புக்கு வலிமை இருக்கக்கூடிய ஒரு பாலா இருக்கலாம். ஆனா அழுக்கான பாத்திரத்துல வாங்கும் பொழுது அது தன் தன்மையை இழந்து திரிஞ்சு போயிடுற மாதிரி அதனுடைய செயல்திறன் குறைஞ்சு போகுது. அதனால பிரணாகுதியானது ஒரு தெய்வீக சக்தி, அது பரிசுத்தமான மனதின் வழியில் செயல்படுகின்றது. பிரமிளா சிஸ்டர் தொடர்ந்து ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, என்னன்னு சொல்லுங்க, நான் வரேன், இருங்க கேட்கறேன், ஒரு நிமிஷம்.
சொல்லுங்க சிஸ்டர், பிரமிளா சிஸ்டர். சரியா கேட்கலையா? ஹலோ ஹலோ, கேக்குதுங்கல்ல எல்லாருக்கும்? கேக்குது. கேக்குது பிரதர். ஓகே ஓகே, கேக்குது பிரதர். அவங்க 2 தடவை ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. அதனால சரி, சரியா நான் பேசுறது கேட்கலையோன்ட்டு திரும்பி ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. தெரியாம அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். மனம் எப்படி தூய்மை அடைகிறது? தெய்வீக சக்தியுடன் அது தொடர்பு எவ்வாறு ஏற்படுகிறது? எளிமையான பதில் என்னவெனில், எண்ணம் நிரந்தரமாக கடவுளுடன் இணைக்கப்படும் பொழுது இவ்வனைத்தும் நிகழ்கின்றன. மனம் தூய்மை அடைவது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளாம் சொல்லிக்கிறோம், கிளீனிங் பண்ணிக்கிறது மூலமாக, நம்ம வந்து சிட்டிங் எடுத்துக்கிறது மூலமாக அப்படின்லாம். ஆனா உண்மையில என்னன்னா, கிளீனிங் பண்ணிக்கிறது, சிட்டிங் எடுத்துக்கிறது இதுக்கெல்லாம் தாண்டி எண்ண சக்தியின் மூலமாக நம்ம வந்து நம்முடைய மாஸ்டருடன் நம்மளை நிரந்தரமாக இணைத்துக் கொள்ளும் பொழுது மனம் தூய்மை அடைகிறது. ஏன்னா நிரந்தரமா ஒரு ஒரு வாட்டர் ஃபோர்ஸோட ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணோம்னா அந்த வாட்டர் அது வழியா ஓடிட்டே இருக்குது அப்படின்னா நல்லா தூய்மையா தான் இருக்குது. அதுபோல எண்ணம் எப்படி கடவுளோட இணைக்கப்பட்டால் அல்லது மாஸ்டரோட நிரந்தரமாக இணைக்கப்பட்டால் அங்க தூய்மையானது தொடர்ச்சியாக நிலவுகின்றது. மேலும் ஒருவர் தனது எண்ணத்தை கடவுளுடன் நிரந்தரமாக இணைத்துக் கொள்வது எவ்வாறு? இதற்கு பலவிதமான பதில்கள் கூறப்படுகின்றன. ஆனால் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து குமிழிட்டு கிளம்பும் ரகசியம் என்னவெனில், இதனை செய்கின்றவர் எனது மாஸ்டரே. மெல்லமா எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வர்றார். ஒவ்வொன்னா பிரணாகுதி அதான் ஆற்றல் மிக்கது. பிரணாகுதியை ஈர்ப்பது எப்படி? தூய்மையான மனது இருந்தா பிரணாகுதி வரும். மனசை எப்படி தூய்மை பண்ணிக்கிறது? எளிமையான பதில், நிரந்தரமாக நம்ம வந்து மாஸ்டரோட இணைத்துக் கொள்வதன் மூலமாக மனதை தூய்மை செய்து கொள்ள முடியும். நிரந்தரமாக நம்மை இணைத்துக் கொள்வது எப்படி? இதற்கு பலவிதமான பதில்கள் கூறப்பட்டாலும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து குமிழிட்டு கிளம்பும் ரகசியம், இதனை செய்கின்றவர் எனது மாஸ்டரே. இதுதான் நம்ம முன்னாடி இனிஷியேஷன்ங்கிற பேர்ல சொன்னோம், தீட்சை அப்படிங்கிற பேர்ல. இந்த நிரந்தரமான இணைப்பை ஏற்படுத்தக்கூடியவர் என்னுடைய மாஸ்டர் மட்டுமே. இதனை செய்து வந்தவரும் அவரே, இதனை செய்கின்றவரும் அவரே, இதனை செய்ய போகிறவரும் அவரே என்பதே ஆகும். இந்த தீட்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒருத்தர் என்னுடைய குருநாதர் மட்டுமே. நான் எனது மாஸ்டரை பார்த்தபோது அவரது ஒளியினால் என் இதயம் நிரம்பியது. அவரையே என் பிரபுவாக, என் மாஸ்டராக, என் ஆன்மாவாக எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க ஆரம்பித்தேன். அடுத்து தன்னை பத்தி சொல்றாரு. தன்னை பத்தி சொல்லும் பொழுது எதுக்காக இதை சொல்ல வர்றாரு இந்த இடத்துல அப்படின்னா, நீங்க இது மாதிரி நினைக்க ஆரம்பித்தால், இந்த மாதிரி கண்டிஷன் உங்களுக்குள்ளார கிரியேட் ஆக ஆரம்பித்தால், அப்ப அந்த தீட்சையானது சாத்தியமாகிறது. அந்த நிரந்தர இணைப்பை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு மாஸ்டருக்கு சாத்தியமாகிறது. அப்போ ஒரு மாஸ்டரை பார்க்கும் பொழுது, நம்மளும் மாஸ்டரை பார்க்க போறோம், நாமும் மாஸ்டரை பார்க்கும் பொழுது நம்முடைய இதயம் ஒளியினால் நிரம்பினால், அவரது ஒளியினால் என் இதயம் நிரம்பியது அப்படின்னு பாபு சொல்றார். அந்த மாதிரி நம்முடைய இதயமும் மாஸ்டரை பார்க்கும் பொழுது ஒளியினால் நிரம்பினால், அவரையே என்னுடைய ஆன்மாவாக, என்னுடைய வழிகாட்டியாக, என்னுடைய மாஸ்டராக, என்னுடைய பிரபுவாக என்னால் நினைத்து கொள்ள முடிந்தால், நினைத்து கொள்ள ஆரம்பித்தால், அப்பொழுது இது சாத்தியம். எது சாத்தியம்? நிரந்தர இணைப்பு மாஸ்டரால் ஏற்படுத்தப்படுவது சாத்தியம். அந்த நிரந்தர இணைப்பு என்ன பண்ணும்? மனதை தூய்மைப்படுத்தும். மனது தூய்மையா இருந்தால் என்ன பண்ணும்? பிரணாகுதி என்கின்ற ஆற்றல் மிக்க தெய்வீக சக்தி எந்தவித தங்கு தடையும் இன்றி நம்முடைய சக்கரங்கள் வழியாக பாய்ந்து செல்லும். உண்மையான ஆன்மீக நாட்டமுடையவர்கள் அனைவரும் அவரை கண்டறிவார்களாகுக.
அப்படியே அந்த மாதிரி ஒரு ஆன்மீக நாட்டை இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது சாத்தியமாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிச்சிருக்காரு. அடுத்த சாப்டர் ஆற்றல் மிக்க பாதை, 39வது சாப்டர். மீமாம்சாவில் கூறப்பட்டுள்ள சடங்குகளை சங்கரர் தனது வேதாந்த தத்துவத்தில் மிகவும் எதிர்த்திருக்கிறார். ஆனால் அந்த கருத்துக்கள் எதிலும் எனக்கு அக்கறை இல்லை. சடங்குகள் ஓரளவிற்கு உதவுகின்றன என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் சாத்வீக குணங்களை வளர்ப்பதற்கு மட்டுமே அவை உதவும். ஒருவரை ஆன்மீகத்திற்கு தயார் செய்ய அது உதவலாம். ஆகவே மற்ற அனைத்துமே மெய்மை உணர்தலை அடைய ஒத்துழைக்கும் பட்சத்தில் இவற்றை ஓரளவு பின்பற்றுவதில் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. மீமாம்சா அப்படிங்கிறது 6 விதமான தரிசனங்கள்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஒன்று மீமாம்சா. இந்த பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சான்னு 2ஆ பிரிக்கிறோம். இந்த வேதங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பூர்வ மீமாம்சால வரும். இந்த 3 விதமான தத்துவங்கள், அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், இதெல்லாம் உத்தர மீமாம்சால வரும். சங்கரர்லாம் பின்னாடி உத்தர மீமாம்சா. அவர் பூர்வ மீமாம்சாவில் உள்ள சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் தவறு அப்படின்னு சொன்னவர். ஆனா பாபுஜி என்ன சொல்றாரு, சடங்கு சம்பிரதாயங்களை நான் வேணான்னு சொல்லல, அவைகள் ஓரளவுக்கு நமக்குள்ளார அந்த சாத்விக் அப்படிங்கிற கண்டிஷனை கிரியேட் பண்ணும். சாத்விக் கண்டிஷன் நமக்குள்ளார ஸ்பிரிச்சுவலா பெனிஃபிட்டா நம்ம கேரக்டரை ஃபார்ம் பண்ணி நம்ம ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால நான் அதை முழுமையா வேணான்னு சொல்லவில்லை. ஆனால் மெய்நிலை உணர்தல் அது மூலமாக மட்டுமே சாத்தியமானா அப்படி கிடையாது. இந்து மதத்தினரிடையே உருவங்களை வணங்குவதென்பது சர்வ சாதாரணமாக இருந்து வருகிறது. இது உலகாயத தன்மை அல்லது குழந்தைகளின் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு செய்யப்படுகின்றது. உருவத்தை வணங்குதல் அப்படிங்கிறது எதுக்காக? லௌகிக விஷயங்களுக்கானது. பெண்கள் தான் பெரும்பாலும் இதனை பின்பற்றுகிறார்கள், உருவ வழிபாட்டை. ஏனென்றால் அவர்கள் குழந்தைகளை பெற்று வளர்க்கிறார்கள். அவர்களின் பாச பிணைப்பு அதிக வலிமையுடையதாக இருக்கிறது. அவர்கள் தங்களுக்குரிய பங்கை செய்யட்டும், நாம் நமது பங்கை செய்ய வேண்டும். பாத்தீங்கன்னா சக்தி வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல எல்லா இடத்துலயும் இருக்கு. சாத்தம் இந்த சக்தி வழிபாட்டுல ஈடுபடுறவங்கள பெரும்பாலானவர்களை பார்த்தா பெண்களாதான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்ப ஒன்னும் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி நோக்கி போகிற அந்த பக்தர்கள் கூட்டத்தை பாருங்க. அதுல 80% மகளிராக தான் இருப்பாங்க. என்ன கேட்டா அவங்க அவங்களுடைய ஒரு நோக்கம் என்னவா இருக்கும், தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுதான். ஸோ அந்த மாதிரியான வழிபாடு முறைகள்ல தான் சாக்தம்னு சொல்றோம். அவங்க உருவ வழிபாட்டு மேல ஈடுபாட்டோட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க குழந்தைகள் காப்பாற்றப்படணும், அவங்களுடைய கணவர் பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுல விருப்பம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால அதை செய்யறாங்க. அவங்க பாட்டுக்கு அதை செஞ்சுட்டு போகட்டும், அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். யாரு அன்னைக்கு திரும்பி வேண்டாம் இதை தாண்டி போகணும்னு அவங்களும் ஒரு காலத்துல வருவாங்க. வர்ற வரைக்கும் விட்டுருங்க. ஆனால் நாம செய்ய வேண்டிய கடமையை நம்ம கரெக்டா செய்யணும். முற்றிலும் புறத்தை சார்ந்ததாக இருக்கும் ஜபத்தை நான் ஆதரிக்கவில்லை. ஜபம் அப்படிங்கிறது சரிதான், ஆனால் வெளிப்புறமாக செய்யப்படுகின்ற ஜபத்தை நான் ஆதரிக்கவில்லை. ஆனாலும் ஒரு சிலரது விஷயத்தில் நானும் அதை பரிந்துரைக்கிறேன். ஆனால் வேறு விதமான ஜபம் அது. உண்மையில் இவை யாவும் தன்னுடைய வளர்ச்சிக்காக ஒருவர் தானே முயற்சி செய்வதற்கான வழிகள் ஆகும். எது? ஜபம் செய்வது, உருவ வழிபாடு, அதுக்கப்புறம் கடவுளின் நாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பது, இதெல்லாம். ஆனால் நம்முடைய மார்க்கத்தில் முன்னேற்றத்திற்கு அபியாசி பொறுப்பல்ல, மாஸ்டரே பொறுப்பாகிறார். இப்படி ஒரு மார்க்கம். ஒரு அபியாசி 30 வருஷமா இருக்காரு, அவர் முன்னேறல அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யாருன்னு கேட்டா மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்ல, மாஸ்டர் சொல்றார். இந்த நம்முடைய மார்க்கத்தில் ஒரு அபியாசிக்கு அவருடைய முன்னேற்றத்திற்கு மாஸ்டரே பொறுப்பாக்குறார். 30 வருஷமா இருக்கிறவர்னா சும்மா இருக்கிறவர் அபியாசி இல்லை, கார்டு வாங்கிட்டவர். 30 வருஷமா சரியா தியானம் பண்ணிட்டு அவருக்குள்ளார முன்னேற்றம் வரலன்னா அந்த முன்னேற்றமற்ற தன்மைக்கு காரணம் மாஸ்டர்.
அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். அந்த மாதிரி யாருமே கிடையாது நம்ம இதுல. முன்னேற்றம் என்பது பல படிநிலைகள்ல நம்ம செய்யாத பயிற்சியையும் அவர் மாஸ்டர் ஒரு பொருட்டா எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து அபியாசிகளுக்கு பல்வேறு முன்னேற்ற நிலைகளை வழங்கி கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பா தான் நம்ம இருக்கிறோம். மாஸ்டர் அபியாசிக்கு ஆன்மீக சக்தியை பிரணாகுதி மூலமாக ஊட்டுகிறார். இப்போது அன்பு மற்றும் பக்தியின் மூலமாக மாஸ்டரிடமிருந்து தன்னால் முடிந்த அளவிற்கு சாரத்தை ஈர்த்துக் கொள்வது அபியாசியை பொறுத்தது. கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. அதை ஈர்த்து கொள்வது யாருடைய வேலைன்னா அபியாசியுடைய வேலை. சமைச்சு தர்றது அம்மாவோட வேலை. அதை சாப்பிட்டு உள்ளுக்குள்ளார அனுப்ப வேண்டியது பையனுடைய வேலை, குழந்தையோட வேலை. அது கொடுக்கறதெல்லாம் வாங்கி வாங்கி துப்பிக்கிட்டே இருந்தா அம்மாவால என்ன பண்ண முடியும்? எவ்வளவு சமைச்சு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு குழந்தையானது நல்லா ஊக்கமா வர்றதுக்கு உதவி செய்ய முடியாது. அது போலவே அன்பு பக்தி அப்படிங்கிற 2 விஷயங்களின் மூலமாக இந்த டிரான்ஸ்மிஷனை அப்படியே ரிசீவ் பண்ணி உள்ளுக்குள்ளார அப்சார்ப் பண்ணிக்கிற ஒரு திறமையை அபியாசி வளர்த்து கொள்ள வேண்டும். பக்தியும் சரணாகதியும் அதிகமாக இருக்கும் அளவிற்கு அவருக்குள் பாயும் சக்தியும் அதிகமாக இருக்கும். அடுத்த ரகசியத்தை சொல்றாரு. நீங்க போய் உட்கார்றீங்க ஒரு ப்ரிசப்டர்ட்ட, உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் நல்லா வரணும் அப்படின்னு நீங்க விரும்பினால் நீங்க எந்த ப்ரிசப்டர்கிட்ட போறீங்க அப்படிங்கிறதோ அல்லது எப்ப உட்கார்ந்து தியானம் பண்றீங்க அப்படிங்கிறதோ இல்ல, நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ண போகும்பொழுது உங்கள் மனநிலை பக்தியில கரைஞ்சி முழுமையா சரணாகதி அடிப்படையில இருந்தா, அதான் அந்த பிரேயருடைய உண்மையான அர்த்தத்துல நீங்க இருந்தீங்கன்னா, எல்லாமே நீங்க தான், உங்களாலதான் எல்லாம் முடியும் அப்படிங்கிற அந்த சரணாகதி மனப்பான்மையும், மாஸ்டர் தான் என்னுடைய உண்மையான லட்சியம் அப்படிங்கிற விஷயத்து மேல ஒரு ஈடுபாடும் ஒரு பக்தி உணர்வும் கலந்த ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா கட்டாயமாக அந்த அளவுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் உள்ள போய் நிரம்புற வீரியம் அதிகமாக இருக்கும். கடவுளின் பெயரை மீண்டும் மீண்டும் ஜெபித்துக் கொண்டே இருப்பது கலியுகத்தில் முக்தி அடைவதற்கான நிச்சயமான வழி என்று சிலரால் அறிவுரை கூறப்பட்டு உள்ளது. கடவுளின் பெயரை ஜெபிப்பதால் ஏற்படுகின்ற ஒலி அலைகளில் நம்மை நாம் ஐக்கியப்படுத்திக் கொண்டால் அன்றி நாம் விரும்பிய பலனை பெறும் நிச்சயம் நமக்கு இல்லை என்று நான் நம்புகின்றேன். அங்கேயும் சொல்றாரு, ராம 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், கிருஷ்ணா 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 ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா இதை நீங்க சொல்லுவதனால பயன் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது ஏற்படுகின்ற ஒலி அலைகள்ல நம்மளுடைய மனதை நிலைநிறுத்தி மெல்ல மெல்ல அந்த ஒலி அலைகள்ல வர்ற அதிர்வோட நம்ம அதிர்வை ஒன்னாக்கி அதுல கரைந்தால் ஒருவேளை அந்த மாதிரி கடவுளின் பெயரை உச்சரிப்பதனால் பலன் ஏற்படலாம். ஆனா அதை விடுத்துட்டு மனதை எதுலேயோ செலுத்தி கொண்டு ராம 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 அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறதோ, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கிறதோ எந்த ஒரு பலனையும் ஏற்படுத்தாது. கடவுளின் பெயரை 24 மணி நேரமும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தால் அவருடைய தரிசனம் பெறலாம் என்று சில மத நூல்கள் சொல்கின்றன. அந்த காலத்தில் என்னுடைய தாயாரும் மிகவும் நம்பிக்கையுடன் இதை செய்தார். ஆனால் அதில் அதிக பலன் கிடைக்கவில்லை. பொதுவாக நம்பப்படும் தரிசனம் பற்றிய கருத்து கூட என் சொந்த அனுபவம் மற்றும் சத்திய நிலையில் என் அனுபவத்தின் அடிப்படையில் என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. நானும் கூட சில நேரங்களில் ஸ்ரீராமரை எங்கும் பரவி இருக்கும் அவரது தன்மையின் மீது எண்ணத்தை நிலைநிறுத்தியபடி மனதால் ராமா என்று தொடர்ந்து ஜபிக்கும்படி அறிவுரை கூறுகிறேன். இந்த செயல்முறை நிலையான நினைவு என்ற நிலையையும் ஏற்படுத்த உதவும். உண்மையாக சொல்ல போனால் நாம் எதையும் மனதில் உச்சரிப்பதில்லை. நாம் நமது பார்வையில் இறைவனை உருவகப்படுத்தாமல் இறைவனுடைய தன்மையின் மீதே நமது நினைவை நிலைநிறுத்துகிறோம். இதெல்லாம் எந்த பலனும் கொடுக்கல. எங்க அம்மா இது மாதிரி இருந்தாங்க, பல பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஜபம் செய்து இந்த மாதிரி கடவுளின் பெயரை திருப்பி திருப்பி சொல்லி எந்த பலனையும் அடைந்ததாக, அதிக பலனை பெற்றதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனாலும் கூட நானும் இதை ரெக்கமெண்ட் பண்றேன், இப்படி செஞ்சு பாருங்க
நான் கூட சில நேரத்துல செஞ்சிருக்கேன், நீங்களும் செஞ்சு பாருங்கன்னு அந்த டெக்னிக்கை சொல்றாரு. ராமரை எங்கும் பரவி இருக்கும் அவரது தன்மையின் மீது, ராமர் அப்படிங்கிற உருவத்தின் மீது இல்லாம அந்த ஸ்ரீராமர் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மகா புருஷராக இருந்தாரோ அவருடைய தன்மை, அந்த மென்மை, அந்த தூய்மை, அந்த தளராத மன உறுதி, அந்த அந்த தன்மைகள் நிரம்பிய அவருடைய அந்த குணாதிசயம், அந்த ஒரு மனிதனுக்குரிய மென்மையான தன்மைகள், அந்த தன்மையால இந்த உலகம் முழுக்க அவர் நிரம்பி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த எண்ணத்தை மனதில் நிலைநிறுத்தியபடி ராமா என்று தொடர்ந்து ஜபிக்கும்படி நான் அறிவுரை கூறுகிறேன். இந்த செயல்முறை நிலையான நினைவு என்ற நிலையையும் ஏற்படுத்த உதவும். இப்படி செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும் அந்த ராமா வேற இல்லை, இந்த ராமச்சந்திரா வேற இல்லை அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வரும். அதுதான் அவர் மறைமுகமா அப்படி சொல்றார், ராமா என்று உச்சரித்து பாருங்கள். அது நிலையான நினைவு என்கின்ற நிலையை ஏற்படுத்தும். உண்மையில் சொன்னால் நாம் எதையும் மனதில் உச்சரிப்பதில்லை. நாம் நமது பார்வையில் இறைவனை உருவகப்படுத்தாமல் இறைவனுடைய அந்த தன்மையின் மீதே நமது நினைவை நிலைநிறுத்துகிறோம். நாம் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட பூரணமான ஒன்றைத்தான் அணுக வேண்டும். அதற்கு மாஸ்டரின் உருவத்தை தான் நம்முள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இவ்வாறு செய்ய அந்த குரு எனது மிகவும் மதிப்பிற்குரிய ஆன்மீக தந்தையை போல் உச்ச நிலையை உறுதியாக அடைந்தவராகவும் கடவுளுடன் பூரணமாக ஐக்கியம் அடைந்தவராகவும் இருத்தல் வேண்டும். திரும்பியும் அவர் பல இடங்கள்ல ஒரே விஷயத்தை தான் வலியுறுத்துறாரு, மாஸ்டருடைய உருவத்தின் மீது தியானம் செய்யுங்கள். அவ்வளவுதான். பதஞ்சலி முனிவரும் கூட இதே கருத்தை தன்னுடைய 37வது சூத்திரத்தில் சொல்லி இருக்கிறார். இதனை கடைபிடிக்கும் போது நாம் கடக்கின்ற 4 நிலைகள் ராஜயோகத்தின் செயல்திறன் என்ற புத்தகத்தில் விரிவாக விவரிக்கப்பட்டு உள்ளன. இதில் 4வதான கடைசி நிலை கிட்டத்தட்ட நம் அகங்காரத்தை முடிவுற செய்கின்றது. இது ஒரு மிக நிச்சயமான வழி. என் ஆன்மீக வாழ்க்கை முழுவதும் இதை நான் பின்பற்றினேன். அந்த மாதிரியான ஒரு குரு கிடைப்பாரேயானால் அவர் உருவத்தை நீங்கள் தியானிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நேரடி முறை தியானம் பண்ணி அந்த தியானத்தின் மூலமாக உள்ளுக்குள்ளார இருக்கிற மெய்நிலையை உணர்வது அப்படிங்கிறத நீங்க பின்பற்றலாம் அப்படின்னு சொல்றார். அந்த 4 நிலைமைகள் என்ன, ராஜயோக செயல்திறன்ல உள்ள 4 நிலைமைகள் என்ன, எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். உள்ளுக்குள்ளார போறப்ப நம்ம AEIOன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மெத்தட்ல உள்ளுக்குள்ளார போறது, அந்த நிலைமையை கண்டறிதல், அதோட ஒத்த தன்மையை பெறுதல், கடைசியில அதுல ஐக்கியம் அடைதல் அப்படின்ற அந்த 4 நிலைமைகள். ஸோ எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் முடிவாக நீங்கள் மெய்மை உணர்தலுக்கான தாகம் உடையவராக இருந்தால் இயற்கையை போன்றே நீங்களும் எளிமையாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். எளிமையாக இருங்கள். நீங்கள் கொஞ்சி விளையாட விரும்பும் ஒரு குழந்தையை மகிழ்விக்க நீங்களும் அதே மாதிரி குழந்தைத்தனமான வழிகளை பின்பற்றுவதே. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். ஏன் எளிமையா இருக்கணும், ஏன் இயற்கையா இருக்கணும்? ஏன்னா மெய்நிலை அப்படிங்கிறது எளிமையானது, இயற்கையானது. இப்ப நீங்க ஒரு குழந்தைய மகிழ்விக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பக்கத்துல போய் நின்னீங்கன்னா அந்த குழந்தைய மகிழ்விக்க முடியாது. நீங்களும் குழந்தையாக மாறி, அப்பாவியாக மாறி, இந்த குழந்தைத்தனத்தோடு அதுகிட்ட பேசும்பொழுதுதான் அது உங்களை கண்டு மகிழ்கிறது. ஸோ நம்ம எதை நோக்கி செல்ல வேண்டுமோ, எதனோடு நம்ம ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கணுமோ அதனுடைய தன்மைக்கு நம்ம மாறினாதான் அதோட கனெக்ட் ஆக முடியும். அதனால நீங்க மெய்நிலை உணர்தல், சத்திய நிலையை அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போனோம்னா அந்த சத்திய நிலையை போலவே நீங்கள் எளிமையானவராக, இயற்கையானவராக மாற வேண்டும். எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் அனைத்தையும் கடமைக்காக செய்து கொண்டு ஒரு ஆவல் இல்லாத விதத்தில் குடும்ப வாழ்க்கையை நாம் நடத்தி செல்ல வேண்டும். குடும்ப வாழ்க்கையை நடத்தணும், பர்ஃபெக்டா நடத்தணும். ஆனா பற்றுதல் இல்லாமல்
ஒரு தீவிர ஆவல், பேஷன் அதெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். குடும்ப வாழ்க்கையானது ஒரு சரியான வழியில் உருவாக்கப்பட்டிருந்தால் அது சாபமாக மாறுவதில்லை. நீங்கள் எதையாவது செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி அதை உங்கள் சொந்த உள்நோக்கம் எதுவுமின்றி அந்த காரியத்தின் நலனுக்காகவே செய்கிறீர்கள் என்றால் அதை உங்கள் மனதில் எந்த பாதிவையும் ஏற்படுத்தாத ஒரு ஆவலற்ற செயல் என்று நான் சொல்வேன். இப்ப முதல்ல சொன்னார், எவ்வித ஆவலும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போங்கன்னு. அப்படின்னா என்னங்கிறத பின்னாடி சொல்றார். அதாவது நீங்கள் எதையாவது செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள உங்களுக்கு கட்டாயமா இதை செய்யணும்னு எதையாவது சொல்லி அந்த கட்டாயமா நீங்க கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது மேல எந்த ஒரு விதமான ஈடுபாடும் இல்லாம, வெறுப்பும் இல்லாம, மனதில் எந்த ஒரு பதிவையும் ஏற்படுத்தாத விதத்துல அந்த வேலையை நீங்க செய்வீங்களானால் அது ஒரு ஆவலற்ற செயல் என்று சொல்கிறேன். நீங்கள் எதையாவது செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி உங்கள் சொந்த உள்நோக்கம் எதுவும் இன்றி அந்த காரியத்தின் நலனிற்காகவே செய்கிறீர்கள் என்றால் அதை ஒரு ஆவலற்ற செயல் என்று நான் சொல்வேன். மனைவி மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கூட கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே நாம் அனைத்தையும் செய்கிறோம் என்று நாம் நினைக்க வேண்டும். மாஸ்டருடைய கட்டளைப்படிதான் நான் இந்த குழந்தையை வளர்க்கிறேன், மாஸ்டருடைய கட்டளைப்படிதான் இந்த குடும்பத்தை நான் பாதுகாத்து வருகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு நம்ம போயிட்டோம்னா குடும்பத்துல பிரச்சனைகள் குறைஞ்சிரும். ஏன்னா இது அவரு அதனாலதான் மாஸ்டர் வந்து அவரே கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆக்சுவலா அதை மட்டும் நம்ம இது பண்றோம், இதுக்காக செய்யறோம். இந்த ரெண்டு விஷயத்த மாஸ்டர் வந்து தவிர்க்கிறது இல்லை. ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இன்னொன்னு குழந்தைக்கு பேர் வைக்கிறது. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல இது நமக்குள்ளார ஒரு எண்ணத்தை உருவாக்குது. மாஸ்டர் தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்கிறாரு, மாஸ்டர் தான் இந்த குடும்ப வாழ்க்கையில இவங்களோட வாழணுங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்கி இருக்கிறாரு, மாஸ்டர் கொடுத்த வாழ்க்கை இது அப்படிங்கிற உணர்வு ஒரு அபியாசிக்கு வரட்டுங்கிறதுனாலதான் ஒரு தாராள மனசோட அவரு தானே வந்து முன்னாடி நின்று அந்த ஒரு கல்யாணத்தை பண்ணி. அதே மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கிறது எதுக்காகன்னா மாஸ்டர் தான் இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்து வளர்க்க வச்சிருக்கிறாரு, அவருக்கு பேர் வச்ச குழந்தைன்னா அவருடைய குழந்தை இது அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணுங்கிறதுக்காக இது ரெண்டையும் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது என்னுடைய கருத்து. உண்மையா பாபுஜி என்ன சொல்றாருன்னா, மனைவியையும் குழந்தைகளையும் தன்னிடம் கடவுளால் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளாக நினைத்து யார் ஒருத்தர் அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரோ அவர் ஆவல் ஏதுமற்ற நிலையில் குடும்பத்தை நடத்துபவர் அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னு சொல்றார் பாபுஜி. இந்த விதத்தில் நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் இறுதி நிலையில் பூஜையாகவே மாறிவிடும். இந்த மாதிரி எல்லாம் கடவுளின் கட்டளைக்கு உட்பட்டு நான் செய்யறேங்கிற உணர்வோட நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் பூஜையாக, தியானமாக மாறிவிடும். உங்கள் எண்ணத்தை பரம்பொருளுடன் இணைத்துக் கொள்வதற்கு இது மிகவும் சுலபமான ஒரு வழியாகும். அது எப்படிங்க, இந்த மாதிரி செஞ்சா இது எப்படி தியானமாக மாற முடியும்? தியானம் எதுக்காக பண்றோம்? ஒரு இணைப்பை ஏற்படுத்துறதுக்காக பண்றோம். அந்த இணைப்பு ஏற்பட்டு எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரமும் நம்ம தியானத்துல இருக்கிறோம் தான் அர்த்தம். இந்த எண்ணமே எதுக்காக, தெய்வீக ஒளி இருக்குங்கிற எண்ணம் எதுக்காக? கனெக்ட் ஆகுறதுக்காக. மாஸ்டருடைய உருவத்தை இதயத்துல கொண்டு வர்றது எதுக்காக? அவருடைய உணர்வோட கனெக்ட் ஆகுறதுக்காக. அப்ப எந்த செயல் செய்தாலும் அவருடைய கட்டளைப்படி அவருக்காகவே நான் செய்கிறேங்கிற எண்ணம் வரும்பொழுதே கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. அப்ப அந்த ஒரு எண்ணத்துல செய்யும் பொழுது ஒவ்வொரு செயலுமே ஒரு பூஜையாக, ஒரு தியானமாக மாறுகின்றது. எனவே உங்கள் எண்ணத்தை பரம்பொருளுடன் இணைத்துக் கொள்வதற்கு இதுவே சுலபமான வழியாகும். ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறது மெடிடேஷனுக்காக இல்லை, அது ஒரு கனெக்ஷனுக்காக. கனெக்ஷன் என்பது கனெக்ஷனுக்காக இல்லை, அது நம்ம எதோட சேரணுமோ அந்த நிலையோட நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்காக. இப்போ இந்த ஒரு நோக்கத்தோட நம்ம தியானத்தை அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட இன்னைய புத்தக வாசிப்பை நிறைவு செய்கிறோம். நம்ம இப்ப தியானத்திற்கு சொல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.